Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சாண்ட்விச். நமக்கு சாண்ட்விச்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி ஒரு ஸ்பைசியாக செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். பிரெட் சாண்ட்விச் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாயில்டு பொட்டேட்டோஸ் 5 பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு நான் அதிகமாக காயெலாம் சேர்க்கலை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொட்டேட்டோ நல்ல ஒரு மேஷரில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதிலே மசாலாலாம் சேர்த்துடலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எண்ணெயிலே போட்டால் அவ்வளோவா மிங்கிள் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம மிங்கிள் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கையில் நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 5லேருந்து 7 பீன்ஸு, ஒரு பொடியாக நறுக்கின கேரட் 1, அப்புறம் ஒரு 1/4 கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா வேகணும்லாம் இல்லைங்க. அப்புறம் நம்ம கலந்து வச்ச அந்த பொட்டேட்டோ மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு இதாகாது. ஒரு கொஞ்சமாக வதங்கிச்சுன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாண்ட்விச் கடிச்சு சாப்பிடையில. இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடெல்லாம் எடுத்துகிட்டு இதில் நான் க்ரீன் சட்னி ரெடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் மயோனஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நான் கடையில் வாங்கின மயோனஸ் தான் சேர்த்துக்கிறேன். தெரிஞ்சவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இது எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்றதுனால நிறையா செய்கிறோம் இதை. இதில் நான் இன்னொரு ஸ்லைஸ் ஸ்பைசி மயோனஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதா மயோனஸே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு செய்கிறேன் குழந்தைங்களுக்காக. இப்போ சாண்ட்விச் மேக்கர் ஹீட் ஆகிடுச்சு. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை உள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் நிறைய செய்கிறனால சாண்ட்விச் மேக்கரில் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா தவாவில் செஞ்சுக்கோங்க, தோசை தவாவில். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகிட்டுக்குள்ளே நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபிஷ்ஷில் எவ்வளோ அழகாக துள்ளிகிட்டு இருக்குது. இதில் கோல்டு ஃபிஷ், ரெட் கேப், அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ், அப்புறம் ஜீப்ரா ஃபிஷ், இதெல்லாம் இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்டார் ஃபிஷ் மாட்டிருக்கு. இந்த ஃபிஷ் டேங்க்கில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வேணும்னா டபுள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் ரோஸ்ட்டே போதும்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதை நான் ஆனியன் கேரட் சாலட் வச்சு சாஸ் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இது இந்த ஸ்லைஸ் சீஸ் வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே அந்த சீஸ் ஜூஸியாக அப்படியே மெல்ட் ஆகி இறங்குது. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ் வச்சோ இல்லை க்ரீன் சட்னி வச்சோ சர்வ் பண்ணுங்கள். ஒரு அருமையான
வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்க்கெலாம். இப்போ இது வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே கொடுங்க. பாருங்கள், எல்லா குட்டி பாப்பாஸும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு போல். என்னோடய குட்டி பாப்பாவும் பிரெட் ஸ்லைஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு, வெறும் பிரெட் ஸ்லைஸை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.